வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்ரீபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல வாழக்கூடிய இன்டாஜிசார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் ஸ்பீசிஸோட ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். சரி வளவளன்னு பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வீடியோக்குள்ள போயிரலாமா? நான் உங்க ஸ்ரீபாய். வெல்கம் டு ஸ்ரீபாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்டான்ஜிசார் இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல இது ஒரு ரேர் அண்ட் வாட்டர் டைப் ஏலியன். இதோட ஸ்பீசிஸ் பேர் வந்து எத்திரஸ் இகுவா. இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய டெசிடன் அப்படிங்கிற பிளானட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது நம்ம மில்கி வே கேலக்சியை சேர்ந்த பிளானட்டே கிடையாது. மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா கேலக்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேலக்சியில் தான் அந்த பிளானட் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த கிரகத்தோட ஆழ்கடல்ல தான் இன்டான்ஜிசார் ஸ்பீசிஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஆழ்கடல் பகுதி வந்து டெக்னாலஜி லெவலில் ரொம்பவே டெவலப்பான இடம் மட்டும் இல்லாம ரொம்பவே பிரகாசமான ஒரு இடமாவும் இருக்கும். அது எப்படிப்பா ஆழ்கடல்ல வந்து வெளிச்சம் இருக்கும், இருட்டா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய வினோதமான கிறிஸ்டல்ஸ் தான். அந்த கிறிஸ்டல்ஸ்ல இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சம் தான் இந்த ஆழ்கடலையே வெளிச்சமா மாத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க வாழக்கூடிய இன்டான்ஜிசார் ஸ்பீசிஸ் வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக தான் வாழ்வாங்க. தனித்தனியா வாழ மாட்டாங்க, கூட்டம் கூட்டமாக தான் வாழ்வாங்க. அவங்க தங்களுக்குன்னு பாரம்பரியம், கலாச்சாரத்தை உருவாக்கி ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம டிசில வரக்கூடிய அக்வாமேனோட கதையை அப்படியே ஆட்டையை போட்டு தான் இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து அட்லாண்டிஸை காட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப டெவலப்பான ஒரு ஆழ்கடல் இடம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இந்த இடத்துல இன்டான்ஜிசாரோட ஆரிஜினை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனால் நல்லா இருக்கு, ஆக்சுவலாக அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அப்படியே இவங்களோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, இவங்களுடைய மிக முக்கியமான பவரே டென்சிட்டி ஷிஃப்டிங். அதாவது தன்னுடைய வெயிட்டை அன்லிமிட்டடா இவங்களால அதிகரிக்க முடியும். பல ஆயிரம் டன் எடைக்கு தன்னுடைய வெயிட்டை வந்து அதிகரிக்கிறதோட அதன் மூலமாகவே தன்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டியும் இவங்களால அதிகமாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக இவங்க வந்து பஃபர் ஃபிஷ் மாதிரி தன்னுடைய உருவத்தை வந்து பெருசாக்குவாங்க, அதன் மூலமா வெயிட் அதிகரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிக்க வேண்டாம். தன்னோட உருவத்தை எந்த விதத்திலையுமே மாற்றாம பெருசாக்காம இவங்க ஜஸ்ட் தன்னோட வெயிட்டை மட்டும் அன்லிமிட்டடா அதிகரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கு ஈக்குவலான வெயிட்டை இவங்களால தங்களுக்குள்ள இருந்தே உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி மட்டும் இவங்க செஞ்சு தரையில ஓங்கி குத்துனாங்க அப்படின்னா நம்முடைய பூமியை ரெண்டா பிளக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு வெயிட்டை வந்து அவங்க அதிகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நடக்காத காரியம். அவங்க செய்யவும் மாட்டாங்க. இந்த ஏலியன் ஸ்பீசிஸ் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கே நல்லது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி இவங்க வந்து இவங்களுடைய உடம்புல வெயிட் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா இவங்களுடைய எலும்புகள் டேமேஜ் ஆகிறதுக்கு, அதாவது பர்மனண்டா டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க அந்த பவரை என்னைக்குமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பென்டெனிசன் இந்த ஏலியனை சூஸ் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா அதோட லிமிட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஏலியனோட பவர்ஸை அவர் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. அதே மாதிரி இந்த ஏலியனால அதோட வெயிட்டை ரொம்பவே பயங்கரமா குறைச்சு லைட் வெயிட்டா மாறி ஆகாயத்தில் கூட பறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு மாதிரி தான், ஒரு பஞ்சு மாதிரி அதால தன்னுடைய வெயிட்டை குறைச்சிட்டு இதால ஆகாயத்தில் பறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து தன்னுடைய வெயிட்டை வந்து டோட்டலாக குறைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதோட பாடி ரொம்பவே வீக் ஆயிரும். அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன அட்டாக் வந்துச்சு அப்படின்னா அது கூட இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நார்மல் ஃபார்மை ஒப்பிடும்போது இப்போ அதோட டென்சிட்டி வந்து ரொம்பவே குறைஞ்சு ஒரு பஞ்சு லெவலுக்கு வந்திருக்கும். இப்போ இன்டான்ஜிசார் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பூ மாதிரி தான். இந்த டைம்ல எதிரிங்க அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இன்டான்ஜிசாரால சர்வை பண்ணவே முடியாது. ரொம்ப சுலபமா தோத்து போறத விட செத்து போறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. இது ஒரு வாட்டர் டைப் ஏலியன் அப்படிங்கிறதுனால தண்ணிக்குள்ள இதோட வேகம் வந்து படு பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட லைட் ஸ்பீட்ல இதால தண்ணிக்குள்ள டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னதான் தண்ணிக்கு அடியில இருந்தாலும் தண்ணியை கிழிச்சுக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இதுகிட்ட ஸ்பீடு இருக்கு. ஆனா அதே ஸ்பீடு வந்து தரையிலையும் ஆகாயத்திலையும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இது இந்த ஏலியன் வந்து தரையிலையும் ஆகாயத்திலையும் இதால பறக்க முடியும், மிதக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் சர்வை பண்ணிக்குமே தவிர மற்றபடி இதால ஸ்பீடா டிராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் பென்டென் சீரிஸ்ல காட்டப்பட்ட எல்லா வாட்டர் டைப் ஏலியன்ஸை விடவும் இந்த ஃபேன்மேட் ஏலியனான இன்டான்ஜிசார் வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஒரு ஆர்ஜினியே சொல்லியிருக்காங்க. நம்ம ரிப்ஜாஸ்ல இது கூட சண்டை போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதான் உண்மை. இன்டான்ஜிசாரால ரிப்ஜாஸை ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தண்ணிக்குள்ள வந்து ரிப்ஜாஸோட வேகத்தை விட இன்டான்ஜிசாரோட ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் டியூரபிலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாமே ரிப்ஜாஸை விட ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பென்டென் சீரிஸில் காட்டப்பட்ட எல்லா ஏலியன்ஸை விடவும் இந்த ஃபேன்மேட் ஏலியன் வந்து கொஞ்சம் பவர்
கூடின ஒரு ஏலியன் தான் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது வாட்டர் டைப் ஏலியன்ல சொல்றேன். இது போக இந்த ஏலியன் கிட்ட இன்டாஜிபிலிட்டி பவர் இருக்கு. அதாவது திடப்பொருட்களுக்குள்ள இதால ரொம்ப சுலபமா ஊடுருவி போக முடியும். கிட்டத்தட்ட நம்ம பிக் சில் அண்ட் கோஸ்ட் ஃப்ரீக் மாதிரி இதால ரொம்ப சுலபமா செவுத்துக்குள்ளேயோ இல்ல எந்த ஒரு பொருளுக்குள்ளேயோ எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயோ இதால ரொம்ப சுலபமா ஊடுருவி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூடவே இதால ஸ்பேஸ் அண்ட் அண்டர் வாட்டர்ல வந்து சர்வை பண்ண முடியும். அங்க இருக்கிற பிரஷர் எல்லாத்தையுமே இதால ரொம்ப அசால்ட்டா தாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு வீக்னஸும் இருக்குங்க. இவ்வளவு பவர்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி வீக்னஸும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட மிகச்சிறந்த வீக்னஸா இருக்கக்கூடியது எலக்ட்ரிசிட்டி தான். எலக்ட்ரிசிட்டி இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ லெவல்ல இருக்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரிசிட்டி பவர்லயே லோ லெவல்ல இருக்கக்கூடிய ஏலியனே இதை ரொம்ப அசால்ட்டா தோக்கடிக்க முடியும். அந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஷாக் ஸ்குவாட்ச், ஃபீட்பேக் மாதிரியான ஏலியன்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதால அதுக்கு கிட்ட கூட நிக்க முடியாது. ரொம்ப சுலபமாவே தோத்து போயிரும் அப்படிங்கிறத அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 நிமிஷம் கூட தாங்காது. அசால்ட்டா தோத்து போயிரும். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து மிகப்பெரிய வீக்னஸா இந்த எலக்ட்ரிக் டைப் ஏலியன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆழ்கடல் பகுதியில கூட ஏகப்பட்ட எலக்ட்ரிக் டைப் ஏலியன்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் இவங்களுடைய மிக முக்கியமான வேலையாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆழ்கடல்லையே இன்னொரு எதிரியும் இவங்களுக்கு இருக்கு. அவரோட பேர் வந்து ஷார்க்லிங். பேர்லயே இருக்குது. அதாவது அது ஒரு மிகப்பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்க். இந்த ஷார்க் தான் நம்ம இன்டாஜிசாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிக பயங்கரமான வீக்னஸ். அதாவது இதோட பிரெடக்டர் ஏலியன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஷார்க்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெடக்டர் ஏலியன் கிட்ட நம்ம இன்டாஜிசார் ஸ்பீசிஸ் வந்து ஒரு தடவை மாட்டிக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அதுகிட்ட வந்து இதோடைய இன்டாஜிபிலிட்டி பவரா இருக்கட்டும் இல்ல டென்சிட்டி ஷிஃப்டிங்கா இருக்கட்டும் எதுவுமே வேலை செய்யாது. டோட்டலா எதுவுமே வேலை செய்யாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை இந்த இன்டாஜிசார் வந்து ஷார்க்லிங்கோட வாயில மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதோட வாய்க்குள்ள போன அடுத்த 2 செகண்டுக்குள்ளேயே ஒரு விதமான கேஸை வந்து நம்ம இன்டான்ஜிஸா சுவாசிக்க வேண்டியதா இருக்கும். அது ஒரு விதமான பாய்சன் கேஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த பாய்சன் கேஸ் இதை சுவாசிச்சு அடுத்த செகண்டே கொஞ்ச நேரத்துக்கு இதால சிந்திக்கவே முடியாது. இதோட பிரெயின் வந்து டோட்டலாவே டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதால அதோட பவர்ஸை கூட யூஸ் பண்ணி தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட அதோட மைண்டுக்கு வராது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனால தான் இன்டான்ஜிசார் வந்து நம்ம ஷார்க்கிங்கோட வாயில போச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே அது ரொம்ப சுலபமா தோத்து போய் செத்தும் போயிருது அப்படிங்கிறது தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இவங்க வந்து நம்ம ஷார்க்லிங்கோட வாய்க்குள்ள போகாம இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் தப்பிக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத காரியம். ஏன்னா அதோட வாய்க்குள்ள வந்து ரொம்பவே பாய்சனஸான ஒரு கேஸ் வந்து இருக்கிறதுனால அதால தப்பிக்கவே முடியாது. அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்டாஜிசார் ஏலியன் ஸ்பீசிஸை பத்தி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, see you.